அந்த முருகனை அன்பு மகனாக உறவு கொண்டாடிய சிவகாமி அம்மையாரின் கதை. அம்மா, உன் மனக்குறை என்னவென்று தெரிகிறது. கருச்சுமந்து குழந்தை பெறும் பாக்கியம் உனக்கு இல்லை. அதோ மலையின் மேல் இருக்கும் திருமலை குமரன்தான் உன் தவக்குழந்தை. அவனுக்கு பணிவிடை செய். அவனுடைய உடைமைகளை பாதுகாக்க உன் சேவை அங்கு தேவை என்று சொல்லி வாழ்த்தி வழி அனுப்பினார் அந்த துறவி. மலைக்கு மேல் அருள் பாலித்த திருமலை குமார சுவாமியை தரிசித்ததும் தன் வசம் இழந்தார். கூடவே வருத்தமும் கவ்வியது. கவனிக்கப்படாமல் தனியாக இருந்த சுவாமியைக் கண்டு அம்மையாரின் பக்தி உள்ளம் வருந்தியது. மகனே எனக் கூவினார். அன்று முதல் திருமலை குமாரனை தன் குழந்தையாக எண்ணி அவரை பராமரிப்பதையும் அவரின் உடைமைகளை பாதுகாப்பதையுமே தனது கடமையாக கொண்டு செயல்படத் தொடங்கினார் அம்மையார். முள் செடிகளும் மூங்கில் புதர்களும் நிறைந்த காட்டுப் பகுதியாக இருந்தது மலை. அது போதாதென்று கொடுமையான காட்டு விலங்குகள் வேறு. பகல் நேரத்தில் கூட அங்கே செல்ல அச்சமாக இருக்கும். ஆனால் எதையுமே லட்சியம் செய்யாமல் விரைவில் திருப்பணிகள் தொடங்கினார். அன்னதான சத்திரம் ஒன்றை கட்டி தானும் அங்கிருந்தபடி திருப்பணிகளை நடத்தினார். திருப்பணிகள் நிலையாக நடைபெற ஏராளமான நன்செய் நிலங்களையும் மானியமாக்கி வைத்தார். திருமலை முருகனுக்கு உரிமையான சொத்துக்களை ராயர் ஒருவர் அனுபவித்து வந்தார். அவர் திருமலை முருகனுக்கு உரிமையான நிலங்களை விட்டுக் கொடுக்க மறுத்துவிட்டார். செய்வதறியாது திகைத்தார் அம்மையார். முருகனின் சந்நிதிக்குச் சென்று மருகி மன்றாடி பிரார்த்தித்தார். அம்மையாரின் கனவில் முருகன் குழந்தை வடிவில் காட்சி தந்து, அம்மா, நாளை 100 ஏர்களுடன் நமது கழனிகளில் ஏர்களை நிறுத்து. முதல் ஏரை நீயே பிடி, நானும் துணையாய் வருவேன் என்று கூறினார். 100 ஏர்களை திரட்டி வந்து விடுவதற்குள்ளாகவே அவற்றை திருமலை முருகனுக்கு உரிமையான கழனியில் நிறுத்தினார். முதல் ஏரை அம்மையாரே பிடித்து உழத் தொடங்கினார். அவ்வளவுதான். தகவல் அறிந்த ராயர் தனது ஆள்களை கட்டாரி, கம்பு, அரிவாள் முதலான பயங்கர ஆயுதங்களுடன் 100கணக்காக திரட்டிக் கொண்டு வந்துவிட்டார். வந்த கும்பல் அம்மையாரை வாய்க்கு வந்தபடி இழிவாக பேசி மாடுகளின் கயிறுகளை அறுத்து எறிந்து தாக்குதலிலும் இறங்கினார்கள். அவர்கள் செய்த மாபெரும் தவறே அதுதான். கயிறுகள் அறுக்கப்பட்டு விடுதலை பெற்ற காளைகள் ஆவேசம் கொண்ட பயங்கர காட்டு மிருகங்களைப் போல் பாய்ந்தன. கொம்புகளால் குத்தியும் கால்களால் மிதித்தும் வாள்களை சுழற்றியடித்தும் ராயரின் ஆள்களை ஓட ஓட விரட்டின. வயல்களம் எங்கும் வடிவேலன் வேல் சுற்றிச் சுழல்வது போல் இருந்தது. எதிர்க்க திராணியற்ற ஆள்கள் ஆயுதங்களை வீசி எறிந்துவிட்டு உயிர் பிழைக்க ஓடினார்கள். அம்மையாரின் அருள் வலிமையையும் தன்னுடைய தவற்றையும் ஒரு சேர உணர்ந்த ராயர் ஓடோடி வந்து அம்மையாரின் கால்களில் விழுந்து மன்னிக்க வேண்டினார். எந்தவிதமான நிபந்தனைகளும் இல்லாமல் திருமலை முருகனுக்கு உரிய உடைமைகளை ஒப்படைத்தார் ராயர். ஏறத்தாழ 500 அடி உயரத்தில் அமைந்துள்ள மலையில் பணியை தொடங்கினார் அம்மையார். இதற்காக முருகன் அடிமைகளை அழைத்தார். தற்போது போல அப்போது படிகளும் கிடையாது. வாகனங்கள் ஏறி செல்ல வழியும் கிடையாது. செல்லும் வழியில் கால் வைக்க மட்டுமே பாறையில் சிறு சிறு குழி இருக்கும். அதன் வழியாகத்தான் பாறைகளை தூக்கிச் செல்ல வேண்டும். மலை உச்சிக்கு தன்னோடு வேலை செய்யும் ஊழியர்களோடு அம்மையாரும் தலை சுமையாக கற்களை தூக்கிச் சென்றார். நடந்து கூட செல்ல முடியாத இடத்தில் பாறைகளை முதுகில் தூக்கியபடி மேலே கொண்டு சென்றவர்களிடமிருந்து நழுவி விழும் பாறைகளை தனது தலையால் தடுத்து பின் தூக்கிச் சென்றும் திருப்பணிகளை செய்தார். அதற்கு அவரது தெய்வ சக்தி ஒத்துழைத்தது. சில நேரங்களில் பாறைகளை கயிறு கட்டி இழுத்தபோது தனது தலை முடியை சேர்த்து கட்டி பாறைகளை மேலே இழுத்துச் சென்றுள்ளார். இப்படித்தான் திருமலையில் பல கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் கோவில் தெப்பக்குளத்தை முழுவதுமாக தூர்வாரி அதை செம்மைப்படுத்தும் பணியையும் மிக நேர்த்தியாக செய்து முடித்தார் அம்மையார். தற்போதும் கோயில் மலை உச்சியில் அழகாக காட்சி தரும் அந்த பூஞ்சுனை தெப்பக்குளமும் திருக்கோவிலில் உள்ள ஒவ்வொரு தூண்களும் சிவகாமி பரதேசி அம்மையார் பெயரை எடுத்தியம்பும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. இவ்வளவு அற்புத திருப்பணிகளையும் செய்து முடித்து தன் வாழ்நாளில் மீதமிருந்த நாட்களையும் தன் புதல்வன் திருமலை குமரனுக்காக செலவிட்ட அந்த தெய்வ அம்மையார் இறுதியில் திருமலை குமரனுக்கு நேர் எதிராக மலைக்கு கிழக்கே சிறிது தொலைவில் ஜீவ சமாதி அடைந்தார்.